ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் மந்தில் நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் உங்கள் கூட நான் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறேன். என் பையன் வந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் நானே பேக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சுட்டான். நாங்கள் வந்து நைட்டு எங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த பேக் எடுத்து பார்த்துட்டு, என்னடா நோட்டு புக்கு பென்சில் பாக்ஸ்லாம் இருக்கே, இப்போயுமாடா படிப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. ஃபேமிலியாக ட்ரிப்பு போகிறப்பெல்லாம் வந்து புக்ஸு இதெல்லாம் வந்து அவ்வளோவா படிக்க மாட்டான். ஒன்று டேபு பார்ப்பான், இல்லாட்டினா அந்த கலரிங் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் தான் பண்ணுவாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் போகிறப்ப வந்து எங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு கம்பெனி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா வேடிக்கை பார்க்க மாட்டான். நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸு இல்லை 2 வீக் ஒன்ஸ் வந்து அவனை லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச புக்கு வந்து எடுக்க சொல்லுவோம். அதை தான் வந்து அந்த வீக் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் படிப்பான். அதுக்குன்னு டிவியே பார்க்க மாட்டான், ஃபோன் பார்க்க மாட்டான் அப்படிலாம் கிடையாது. அதையும் பார்ப்பான். மோஸ்ட்லி இதை வந்து இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து அவனுக்கு அது அப்படியே பழக்கமாயிருச்சு. அவனுக்கு போர் அடிக்கிறப்பையோ இல்லை நாங்கள் 3 பேர் மட்டும் எங்கேயாவது ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த வேலை தான் வந்து சார் பார்ப்பார். ஸோ அதுக்காண்டி தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சில ட்ரெஸ் வந்து புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பிக்னிக் போகிறதுக்காகவேவும். அதுவும் அப்புறம் வீட்டிலேருந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி ஒரு வழியாக எல்லாத்தையும் அவனோட பேக்கை வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ எங்களோட ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு ட்ரெஸ் வந்து ஒரே மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் டிஷர்ட்டும் ப்ளூ ஜீனும் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். பிளாக் டிஷர்ட் மட்டும் வாங்கிக்கிட்டோம். ப்ளூ ஜீன் வந்து 3 பேர்கிட்டையுமே இருந்துச்சு. எங்களுக்கு ஏதோ வந்து அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது வந்து அந்த டேவே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை வந்து உள்ளூருக்குள்ளே இருக்கும்போது இந்த யூஸ்வலாக போடுற ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதெல்லாம் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கூலர்ஸ் வந்து ஹஸ்பண்டோடது மட்டும் நல்லா இருந்துச்சு. எங்கள் 2 பேருக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இந்த மேக்கப் பேக் எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். என் ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணோட பர்த்டேக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவங்க வந்து மேக்கப் பேக் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சின்ன பொண்ணு மேக்கப் பேக்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, அது வேஸ்ட் ஆகிடும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்களுக்கு அதுதானே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்கிறதுக்காக கேர்ள்ஸுக்கெல்லாம் வந்து மேக்கப் பேக்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கும் சேர்த்து வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வருஷமாக வந்து நான் யூஸ் பண்ணல, இப்போ தான் அதை யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு. நைட்டு வந்து ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு காலையில் ஒரு 5:30 போல் பொறுமையாக எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த டைமுக்கு கிளம்பணும், இந்த டைமுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நாங்களாக போகிறப்பெல்லாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் செட் பண்ண மாட்டோம். பொறுமையாக எழுந்திரிச்சு ரொம்ப ஜாலியாக ரிலாக்ஸாக கிளம்பணும். அப்புறம் போகிற வழியில் வந்து எங்கனெங்கன நமக்கு நின்று அந்த இடத்த பார்க்கணுன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, சில டைமில் வந்து கொஞ்சம் தோட்டம் மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க, அங்கெல்லாம் வந்து நின்றுவோம். ஓடை மாதிரி எல்லாம் இருந்துச்சு, அங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று காலை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ராவலை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். நான் வந்து காலையிலேக்கும் மத்தியானத்துக்கும் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வீடியோஸ்லாம் வந்து பொடி இட்லி வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த நல்லெண்ணெய் பொடி அதை வந்து இட்லியில் வந்து ஊறிடும், அதை சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போல்லாம் சொல்லும் போதே எனக்கு அதை சாப்பிடணும் போல் தோணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ஒகேஷனுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் ஓகேன்னு விட்டேன். எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்காண்டி ஹஸ்பண்ட் வந்து டீ குடித்தாங்க, நாங்கள் 2 பேரும் பூஸ்ட் குடித்தோம். அப்புறம் மறுபடியும் வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்புறம் போகிற வழியில் வந்து தம்பிக்கு வந்து ஒரு பல் ஆடிட்டே இருந்துச்சு. அது விழுந்துருச்சுன்னெலாம் சொல்ல முடியாது, அது அவனுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருந்துகிட்டே இருந்திருக்கும் போல். நாக்கை வச்சு ஏதோ பண்ணி பண்ணி பிடுங்கி எடுத்துட்டான். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு டீ கடையில் சுட சுட சமோசா போட்டுட்ருந்தாங்க. அதை தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. நான் தான் உளுந்த வடை வேணும்னு கேட்டிருந்தேன், ஆனால் அது அவ்வளோக்கா நல்லா இல்லை, ஓரளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தம்பி வந்து சாப்பிட்டுட்ருக்கான். கொஞ்ச நேரம் வந்து இங்கே இருப்பான், அப்புறம் சீட்டில் உட்காந்துருப்பான், அப்புறம் பின்னாடி உள்ள ரோவில் போய் படுத்து கிடப்பான். இப்படி மாறி மாறி இருப்பான். அதனால் வந்து கீழே வந்து நான் கொஞ்சம் பாயெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விரித்து விட்டு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி வச்சு விட்டு அந்த வடை சமோசா எல்லாம் டைஜஸ்ட் ஆகி ஒரு லாங் ட்ராவல்க்கு அப்புறம் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்து ரீச் ஆனோம். இங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோன்னா நெய் ரோஸ்ட்டும் பூரியும் 3 பேருமே அதை ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம்.
தண்ணி கேன் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அதனால் தண்ணி வந்து அடிக்கடி ரீஃபில் பண்ணி அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம். அங்கே ஒரு பார்க் செட்டப் மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் விளாண்டுட்டு வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு போனால் 5 மினிட்ஸ் ஆச்சு, 10 மினிட்ஸ் ஆச்சு, 15 மினிட்ஸ் ஆச்சு, ½ அன் ஹவர் வந்து விளாண்டுட்டு தான் வந்தான். சரி நாங்களும் சரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். இனிஷியல் டேஸில் நான் போட்ட விலாகுக்கும் இப்போ ரீசெண்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுற விலாகுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். விலாக்ஸ் எல்லாம் பார்த்து தான் ஓகே இந்த ஸ்டைலில் பண்ணால் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வீடியோஸில் வந்து அங்கங்கே பேசுகிறது, நடுவில் வந்து மியூசிக்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறது, அது ஒரு ஸ்டைலில் பண்ணுறாங்க. அப்புறம் என்டையர் வீடியோவுமே வந்து பார்த்தோன்னா நம்மளோட தாட்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறது, அது ஒரு ஸ்டைலில் வந்து பண்ணுறாங்க. நான் இந்த 2வது சொன்னதை வந்து பண்ணுறதுக்கு இப்போ தான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ட்ரைனிங்கும் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வந்து சூட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து முடிஞ்சால் சொல்லுங்கள். தம்பி வந்து கொஞ்ச நேரம் வந்து புக் ரீட் பண்ணான். அதுக்கப்புறம் ஏதோ எழுதிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே வந்து தூங்கிட்டான். அவனை நல்லா செட்டில் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. அப்புறம் எங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு கேட்டுட்டு வந்தோம். தம்பி கொஞ்ச நேரத்தில் வந்து தூங்கி எந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து கரும்பு ஜூஸ் வாங்கி குடித்தோம். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டான். மறுபடியும் டான்ஸு, ஆட்டம், பாட்டம் அப்படியே வந்துட்டு இருந்தான். ஒரு அம்மா மங்கி ஒரு குட்டி மங்கியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு தான் வந்து ஸ்டாப் பண்ணோம். தம்பி வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அந்த குட்டி மங்கி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். பார்த்தா பேக் சைடில் வந்து மான் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ தான் அதை பார்த்தோம். அப்படியே அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா மான் வந்து பார்த்தோம். வர்ற வழி எல்லாமே அங்கங்கே ஒரு மான்லாம் இருந்துச்சு. Bhavanasagar Road, Puliampatti Bhavanasagar Banari Road. பவானி சாகர் டேம் கிட்ட வந்துட்டோம். அந்த டேம்க்கு முன்னாடி வந்து பார்க் மாதிரி வச்சுருக்காங்க. சரி அதை வந்து சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு உள்ளே போனோம். ஆக்சுவலி இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக மீனெல்லாம் இருக்கும், நம்ம இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி தான் இங்கே வந்து நிப்பாட்டினோம். இங்கே வந்ததுலேயே வந்து இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வீடியோவில் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு இது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கொடியாக தொங்குது இல்லையா, அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இங்கே வீடியோ எடுத்துகிட்டு பேசிகிட்டே இருந்ததில் கேமராவை ஆஃப் பண்ண மறந்துட்டேன். கையில் சும்மா அப்படியே ஹோல்ட் பண்ணிகிட்டே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே சும்மா வேஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கு. இந்த கிளிப்பிங் எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இவ்வளோவா கையை ஆட்டி ஆட்டி நடக்கிறோம் அப்படின்னு. இந்த டைமில் தான் வந்து நான் ரியலைஸ் பண்ணேன், கேமராவை நம்ம ஆஃப் பண்ணாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு. ஐயோ இவ்வளோ ஸ்பேஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சரி பண்ணிகிட்டு இருந்தேன். லன்ச் வந்து பார்த்தோன்னா சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல், உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருந்தாங்க. அப்புறம் அப்பளம் கொடுத்தாங்க. மீன் குழம்பும் மீன் வறுவலும் வந்து நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பும்போது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிட்டோம். உப்பு மிளகா பொடி போட்ட நெல்லிக்காய், மாங்காய் இதெல்லாம், அப்புறம் இலந்த பழம், கார்ன் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டோம். கார்ன் வந்து கொஞ்சம் அதில் தான் ஏமாந்துட்டோம். கார்ன் வந்து கொஞ்சம் கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுட்டோம். மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் ட்ராவலுக்கு அப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே திடீர்னு மழை தூறுச்சு, மண் வாசனையாக இருந்துச்சு, கிளைமேட்டும் சேஞ்ச் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த அட்மாஸ்பியருக்கு ஒரே ஒரு நான் சிங்க் என்னன்னா ரெடி தான் வரவா அந்த பாட்டு. அந்த பாட்டு தான் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து அவனுக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட்ட ஸ்ட்ரெச்சில் கேட்காம நடுவில் அந்த பாட்டை வந்து போட்டுகிட்டே இருப்பான். கொரோனாவுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன்லாம் போயிருக்கோம், ஆனால் அது அவனுக்கு மறந்து போச்சு போல். இப்போ வந்து ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான். என்னப்பா ஃபுல்லாக ஹேர் பின் ரெண்டுதாப்பா? 27
நடுவில் வந்து அங்கங்கே மானெல்லாம் இருந்துச்சு, நின்று பார்த்துட்டு வந்தோம். நடுவில் ஒரு குட்டி யானை வந்து வந்தார். அவரை பார்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் பயந்து போயிட்டேன். ஏன்னா நம்ம சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு நினச்சிட்டேன். ஆனால் அவர் வந்து ஒன்றும் பண்ணல. நம்மளை நோக்கி வர்ற மாதிரி இருந்துச்சு, அப்படியே கிராஸ் ஆகி போயிட்டாரு. எனக்கும் தம்பிக்கும் வந்து இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதுதான் எங்கள் 2 பேருக்கும் வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு. ஒரு 6:00 போல் மைசூர் ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஹாலிடே ஹோம் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் போன இடத்துலலாம் ஸ்டே பண்ணியிருக்கோம், நீட்டாக இருந்துச்சு. பட் மைசூரில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால என்ன மைண்ட் செட்டில் இருந்தோன்னா, போய் பார்ப்போம், நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணுவோம், அப்படி இல்லாட்டினா வேறு இடம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போனோம். அங்கேயும் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, நீட்டாக இருந்துச்சு. ரூம் வந்து காம்பேக்டாக இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். கொஞ்சம் சிட்டி ஏரியாவுக்குள்ளே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். நடந்து என்னெல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஊரில் என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஒரு கடையில் வந்து வெஜ்ஜு தாலி சரி அந்த ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தோம். சுமாராக தான் இருந்துச்சு. அப்புறம் மசால் தோசை, அப்புறம் தம்பி வந்து பரோட்டா வாங்கியிருந்தான். எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஏரியாலே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டே தான் இருந்தோம். பேலஸ்லாம் வந்து நைட் வியூவில் எப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லி பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஒரு 10:00 போல் ரூமுக்கு வந்து ரீச் ஆனோம். நெக்ஸ்ட் டே தான் எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருந்தோம். அப்புறம் அன்றைக்கி எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத வந்து என்ட்ரு பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து மணி மேனேஜர் ஆப் தான் வந்து முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ட்ரிப்பு ஃபுல்லாமே என்னென்ன செலவாச்சு, எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதெல்லாம் இதில் தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். இது வந்து நெக்ஸ்ட் டே. எனக்கு வந்து கொஞ்சம் லாங் ஹேர், சரி இந்த எண்டில் வந்து கேர்ள்ஸ் மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் வரல. அதனால சரி எடுத்துகிட்டு வந்துட்டோமே, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிகிட்ருக்கேன். ரெடி ஆகிட்டோம். 3 பேரும் வந்து பிளாக் டிஷர்ட், ப்ளூ ஜீன் அதான் போட்டிருந்தோம். அப்புறம் வெளியில் வந்து ஒரு சின்னதாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சாப்பிட போயிட்டோம். எங்களுக்கு நிஜமாலே மசால் தோசை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் உளுந்த வடையில் வந்து பார்த்தோன்னா தேங்காய் சில்லாம் போட்டிருந்தாங்க, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாம்பார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்றத பார்ட் 2ல் பார்க்கலாம்.